ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளின் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பிரத்யேகமான செய்தி. ஸ்ரீலங்கா பிரேசஸ் ஆஃப் பிரசிடென்சியல் எலெக்ஷன் அமிட் சிவியர் போலீஸ் ஷார்ட்டேஜ் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்ற அதே நேரம் இங்கே பாதுகாப்பு பிரச்சனையிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவே இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 30,000க்கும் மேற்பட்ட போலீசார் பற்றாக்குறையாக இருக்கின்ற நிலையிலே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டிய நிலையிலே ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது, பற்றாக்குறை இருக்கின்றது என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மாதிபர் போலீஸ் அதிகாரிகளை ஆதாரம் காட்டிய இந்த செய்தியாக குறிப்பாக 2022ஆம் ஆண்டிலே 86,698 அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் 96,563 போலீஸ் அதிகாரிகளும் இதிலே கடமையாற்றியிருக்கின்றார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே இப்பொழுது 30,000 பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் வன்முறைகள், தேர்தல் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்ற அதே நேரம் இந்த தட்டுப்பாடு ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யுக்திய நடவடிக்கைகளின் போதும் பலர் தினமும் கைது செய்யப்படுகின்றார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு அதிரடி நடவடிக்கைகளிலே கூடுதலாக ஏற்படுவதால் தேர்தல் திணைக்களமும் போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்துமாறு கேட்டிருக்கின்ற நிலையிலே இந்த பற்றாக்குறை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருகிலே ஒரு செய்தி, மகாநாயக்க தேரர் ரைசஸ் கன்சர்ன் ரிகார்டிங் ப்ரொபோஸ்ட் லிங்க் ரோட் பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா என்ற தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடல் வழியாக பாலம் அமைப்பது தொடர்பாக ஏற்படுகின்ற சர்ச்சை மகாநாயக்க தேரர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த போது அந்த சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. என்றாலும் அந்த சந்தேகத்தை அவர் போக்கினார் என்று, இந்திய உயர்ஸ்தானிகர் போக்கியிருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தி டெய்லி மிரர் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். தி ஐலண்ட் பத்திரிகையை பார்ப்போம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கொஸ்டின் மார்க் கம்பேட்டிவிட்டி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அமங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் கான்ஸ்டிடியூஷன் என்டோஸ் பை இசி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இசி என்பது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணைக்குழு தொடர்பான செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஒப்பந்தங்களை செய்வதும் அதே நேரம் பலரை கூட்டு சேர்த்து கொள்ளும் நிலையும், கட்சி தாவல்களும் கட்சி மாற்றங்களும் நடவடிக்கை எடுக்கின்ற நிலையும் தொடர்கின்ற நிலையிலே இந்த தேர்தல் ஆணைக்குழு ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றது. இவர்கள் கூட்டு சேர்வதும் கூட்டு சேராமையும் அவர்களுடைய பிரச்சனை. தேர்தல் கட்டுப்பாடுகளுக்குள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய, அதாவது அரசியலமைப்பு ரீதியாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கியிருக்கின்ற அதிகாரங்களுக்கு உட்பட்டே அவர்களது செயல்பாடு இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்ற செய்தி இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பிரதான படம் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. கிளப் வசந்த கொலை சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற காட்சி தான் இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடுவல மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இது ஐலண்ட் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நியூலி பார்ட்டி ஃபோ SLPP சப்போர்ட்டிங் பிரசிடென்ட் என்ற தலைப்பிலே நாம் ஆரம்பத்தில் எத்தனை நேரங்களில் பார்த்தோம் அதே செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. அதாவது பொதுஜன பெரமுனவிலிருந்து வந்தவர்கள், ஜனாதிபதி ஆதரிக்க முன்வந்தவர்கள் புதிதாக கட்சி ஒன்று உருவாக்கி செயல்படுவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அது இன்று நாளை அறிவிக்கப்படும் உத்தியோகபூர்வமாக என்பதுதான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. பிரதான படமும் எசல பிறகிற கன்க்ளூட் சக்ஸஸ்ஃபுல்லி தினகரனில் பார்த்த அதே விவரங்களோடு நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெற்றி நிகழ்வை ஜனாதிபதிக்கு அறிவிக்கின்ற செய்தியும் படமும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஸ்டேட் மினிஸ்டர் அசோக பிரியந்த டு சப்போர்ட் பிரசிடென்ட் என்று ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்தவின் படத்தோடு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இவர் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இப்பொழுது மிகவும் வெளிப்படையாக ஜனாதிபதியை ஆதரிக்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. AKD must tell how they will find money by removing BAT. சுஜீவ என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. AKD என்பது அனுரகுமார திசாநாயக்க. இவர்கள் செலவழிக்கின்ற பணம் எங்கிருந்து வருகின்றது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரம் அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பேட் வரிகள் அதே நேரம் வரி சலுகைகளை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவித்ததின் பின்பு அவ்வாறான நிவாரணங்கள் வழங்குவதற்கு நிதியை எங்கிருந்து பெறப்போகின்றார்கள் என்று சுஜீவ சேனசிங்க கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது.
என்பிபி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. crossover politics has ridiculed waters என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தரப்பட்டிருக்கின்றது. இங்கே சஜித் பிரேமதாச தரப்பும் அதே நேரம் அது தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கும் விஜித கேரத் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி முறையை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் மிகவும் மோசமாக இருக்கின்றது அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த கட்சி தாவல்கள் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது அவருடைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி சிங்கள பத்திரிகைகளை பார்த்தால் சிங்கள பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்தி மிகவும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. நேற்று தொலைக்காட்சிகளிலே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தி. 2 பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் மோதிக்கொண்டார்கள், கடுமையாக தாக்கி கொண்டார்கள். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலே நடந்த அரசியல் விவாத நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அதே நேரம் வேலுக்குமார் ஆகிய இருவரும் கடுமையாக ஒருவர் மோதிக்கொண்டார்கள். அதனால் நிகழ்ச்சி இடைநடுவில் நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடரப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் ஜனாதிபதியை ஆதரிக்க முன்வந்தார், அதே நேரம் வேலுக்குமார் ஜனாதிபதி ஆதரிக்க முன்வந்திருக்கின்றார். அதே நேரம் திகாம்பரம் அவருடைய கட்சியின் சார்பில் அவருடைய சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்த போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்கள் கைகலப்பிலே கட்டிப்புரள்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது தான் இந்த செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. கெஹலி ரம்புக்கொல்லவின் படத்தோடு ஒரு செய்தி. பாலபெகத் அஸ் அண்ட் த உனா கெஹலிய கோடி திகாக் வந்திய இல்லத்தி என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தரக்குறைவான மருந்துகளை கொண்டு வந்ததினால் கண் பார்வை இழந்த பலர் கெஹலிய ரம்புக்கொல்லவிடமிருந்து 30 கோடி ரூபாவை நஷ்டஈடாக கோருகின்றார்கள் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் மற்றும் தலவாக்கல பிரதேசத்திலே கண் சிகிச்சை பெற்ற பலர் 9க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர்கள் இவரிடம் நஷ்டஈடு கோருகின்றார்கள் என்று பலர் கண் பார்வை இழந்த நிலையிலே நஷ்டஈடு கோருகின்றார்கள் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. திவைன பத்திரிகையை பார்ப்போம். திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. கந்தான பகுதியில் ஏற்பட்ட ஒரு பதட்ட நிலைதான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. கந்தானையிலே டிப்பர் வாகனம் ஒன்று மோதி மாணவன் ஒருவன், அதாவது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த சிறுவன் ஹெல்மெட் அணியாத நிலையிலே அங்கு சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த டிப்பர் வாகனம் அவரை மோதியதிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் அங்கு ஏற்பட்ட பதற்றங்களை அடுத்து போலீசார் தலையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது இந்த சைக்கிளிலே வந்து கொண்டிருந்த சிறுவன் ஹெல்மெட் அணியாமல் சென்று கொண்டிருந்தார். மோட்டார் சைக்கிளிலே வந்து கொண்டிருந்தவர் அவர் போலீசாரை கண்டதும் தடுமாற்றத்தோடு சென்றபோது டிப்பர் வாகனத்திலே மோதி உயிரிழந்திருக்கின்றார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ட்ரிப்பரையே ஹட்டி மரணே சிதுவுனா என்ற இதிலே இங்கே தலைப்பிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹெல்மெட் நத்திவான அன்னநொத்தகா ஹக்கீன் என்ற தலைப்பிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீதிபதி, அதாவது சட்டத்தரணிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் விவாதத்தின் போது. பைசிக்கலே பெரலூனே ராலாமி பைங் ஹாப்பு நிசா என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹெல்மெட் இல்லாமல் இந்த சிறுவன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பொழுது போலீஸ் வந்து அவரை தாக்கியது தான் இது அவருடைய மோதியதற்கு காரணம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. போலீஸ் வட்டாரங்களை ஆதாரம் காட்டிய செய்தியாக இந்த பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்பான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது படத்தோடு. அந்த பத்திரிகாவே நம் பிலிவெல மேமை என்ற தலைப்பிலே நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மாதிரி வாக்குச்சீட்டு ஒரு வடிவத்தை தெரிவிக்கின்றார்கள். இந்த வாக்குச்சீட்டின் நீளம், உயரம், அகலம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது சிங்கிள் குளமாக சொல்லப்படுகின்ற ஒரு பத்தியாக பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 2 அடி 3 அங்குலத்திலே இந்த வாக்குச்சீட்டு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அச்சடிக்கப்படவில்லை. அச்சுக்கான அனைத்து செயல்களும் இருக்கின்றன. வேட்பாளர்கள் இந்த ஓர்டரிலேயே இருப்பார்கள் என்று திவைன பத்திரிகை அதனை தெரிவித்திருக்கின்றது. வேட்பாளர்களின் பெயர்கள், வேட்பாளர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்கள், முக்கிய வேட்பாளர்களாக இருக்கின்றவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டுவதிலே வாக்காளர்கள் சிரமப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினவின பத்திரிகைகளும் நாம் பார்த்த செய்திகள் தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இங்கே பிரதான படத்தையும் நாம் ஏற்கனவே பார்த்த படமாக இருந்தாலும் இந்த பிரதான படமும் இங்கே தெளிவாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மகனுவர பெருகிற அவசன் கிரீமே சந்தேசிய ஜனபதிட்ட என்பதை இங்கே தரப்பட்டிருக்கின்ற செய்தி. அதாவது பிரதான சடங்குகளை மதிக்கின்ற ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 விகாரைகளின் வருடாந்த
எசல பிரகர மிக சிறப்பாக நிறைவு செய்ததை ஜனாதிபதிக்கு அறிவிக்கின்ற அந்த ஏடு கையளிக்கப்படுகின்ற நிகழ்வாகவே அந்த படத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளும் படங்களும் பார்த்த செய்திகளாகவே இருக்கின்றன. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.